السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من يرد الله به خيرا يفقهه في الدين، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய உதவியால் எமது அப்துர் ரஹ்மான் இஸ்லாமிக் அகாடமியால் நடைபெறக்கூடிய இந்த ஃபிக்ஹுடைய பாடத்தொடர் வகுப்பிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ், சென்ற பாடத்தில் இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமாக மிகச் சுருக்கமாகவும் மிக தெளிவாகவும் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் ஷாஃபிஈ மதுஹபை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்திலே நாங்கள் சொன்னோம், ஷாஃபிஈ மதுஹப் என்பது அல் மதாஹிபுல் அர்பஅ, 4 மதுஹபுகளுடைய அந்த வரிசையில் 3வது இடத்தை பெற்றதுதான் அல் மதுஹபு ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மதுஹப். இந்த மதுஹபை பொறுத்தவரைக்கும் இதிலே இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மதுஹப் சார்ந்த விடயங்களும் இதிலே இருக்கிறது. அதே போன்றுதான் இமாமுல் மதீனா மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மதுஹப் சார்ந்த விடயங்களும் இருக்கிறது. ஏனெனில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நேரடி மாணவராகவும் திகழ்ந்திருக்கிறார்கள். எனவே மாலிக் மதுஹபையும் அவர்கள் படித்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மாணவராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றாலும் அவர்களுடைய மாணவர்களில் ஒருவரான முஹம்மது பின் ஹசன் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய நேரடி மாணவராக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பொறுத்தவரைக்கும் மாலிக் மதுஹபுடைய அறிவும் அவர்களிடம் இருக்கிறது. அதே போன்றுதான் ஹனஃபி மதுஹபுடைய அறிவும் அவர்களிடம் இருக்கிறது. பொதுவாக நாங்கள் சொல்லுவோம், மதீனாவிலே ஃபிக்ஹை பொறுத்தவரைக்கும், மதீனாவிலே ஃபிக்ஹுடைய தோற்றத்தை பொறுத்தவரைக்கும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களூடாக மதீனாவிலே ஃபிக்ஹ் பரவுகிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அவர்களுடைய மௌலா நாஃபி ரஹிமஹுல்லாஹ் இவர்களூடாக அவர்களிடமிருந்து மாலிக் பின் அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களூடாக அவர்களிடமிருந்து நேரடியாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபிக்ஹை எடுத்துக்கொள்கிறார்கள். அதே போன்றுதான் மக்காவிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களூடாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபிக்ஹை எடுக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து தாவூஸ் பின் கைசான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுக்கிறார்கள். அதே தாவூஸ் பின் கைசான் ரஹிமஹுல்லாஹ் அவர்களூடாக இப்னு ஜுரைஜ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுக்கிறார்கள்.
அவர்களிடமிருந்து முஸ்லிம் பின் ஹாலித் ரஹிமஹுல்லா அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அவர்களிடமிருந்து இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் ஃபிக்ஹு மக்காவை எடுத்துக் கொள்கிறார்கள். அதே போன்றுதான் அல் ஃபிக்ஹு ஃபில் இராக், இராக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபிக்ஹ், இதை பொறுத்தவரைக்கும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களூடாக அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இராக்கிலே ஃபிக்ஹை உருவாக்குகிறார்கள். எனவே பாருங்க பாப்போம், மதீனாவை பொறுத்தவரைக்கும் அப்துல்லாஹி பின் உமர் ஃபிக்ஹில் பேசப்படக்கூடியவர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவை பொறுத்தவரைக்கும் அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஃபிக்ஹில் பேசப்படக்கூடியவர். அதே போன்றுதான் இராக்கை பொறுத்தவரைக்கும் அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அல்கமா அந்நஹஇ ரஹிமஹுல்லா அவர்கள் எடுக்கிறார்கள். அவர்களிடமிருந்து இப்ராஹிம் அந்நஹஇ ரஹிமஹுல்லா அவர்கள் எடுக்கிறார்கள். அவர்களிடமிருந்து ஹம்மாத் பின் அபி சுலைமான் ரஹிமஹுல்லா அவர்கள் எடுக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அபு ஹனீஃபா இமாமுல் அஅலம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் எடுக்கிறார்கள். அதே அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களிடமிருந்து முஹம்மது பின் ஹசன் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லா அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இந்த முஹம்மது பின் ஹசன் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லா அவர்களிடமிருந்து இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் ஃபிக்ஹை எடுத்துக் கொள்கிறார்கள். எனவே 3 இடத்துடைய ஃபிக்ஹையும் உள்வாங்கி கொண்டவர் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள். ஃபிக்ஹு மதீனாவும் அவர்களிடம் இருந்தது, ஃபிக்ஹுல் இராக்கும் அவர்களிடம் இருந்தது, அதே போன்றுதான் ஃபிக்ஹு மக்காவும் அவர்களிடம் இருந்தது. எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சம்பந்தமாக சென்ற எமது பாடத்திலே அல்ஹம்துலில்லாஹ் பூரண அமைப்பில் மிகச் சுருக்கமாக நாங்கள் என்ன செய்தோம், பார்த்தோம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் 2 விதமான மதுஹபுகளை சொன்னோம். அல் மதுஹபுல் கதீம் அல்லது அல் கவுலுல் கதீம், இது இராக்கில் அவர்கள் சொன்னது. மா காலஹு ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா ஃபில் இராக் யுஸம்மா கவுலன் கதீமன். அதே போன்றுதான் அல் மதுஹபுல் ஜதீத் அல்லது அல் கவுலுல் ஜதீத் என்பதாக சொல்லுவோம். இதை பொறுத்தவரைக்கும் மா காலஹு ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா ஃபி மிஸ்ர், மிஸ்ரில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய கூற்று, இதற்கு அல் கவுலுல் ஜதீத் என்பதாக சொல்லுவோம். அல் கவுலுல் கதீம், இதை பொறுத்தவரைக்கும் இதை ரிவாய செய்யக்கூடிய இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்கள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள். அவர்களில் மிக பிரபல்யமானவர்கள் நாங்கள் சொல்லுவோம். முதலாவது அபு சௌர் இப்ராஹிம் பின் ஹாலித் ரஹிமஹுல்லா, ஹாலித் அல் கலபி ரஹிமஹுல்லா. அதே போன்றுதான் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா, ஹம்பலி மதுஹபை தோற்றுவித்தவர். அதே போன்று அல் ஹுசைன் பின் அலி அல் கராபிஷி ரஹிமஹுல்லா. நான்காவதாக அல் ஹசன் பின் முஹம்மத் அஸ் ஜஅஃபரானி ரஹிமஹுல்லா. இவர்கள் 4 நபர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு சொல்லப்படும் ருவாத்துல் மத்ஹபில் கதீம் ஃபில் இராக் என்பதாக சொல்லப்படும். அதே போன்றுதான் அல் மத்ஹபுல் ஜதீத் அல்லது அல் கவுலுல் ஜதீத், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஜதீதான கூற்றுக்களை ரிவாய செய்தவர்கள். இவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள ஆக மஷ்ஹூரானவர்கள் யூசுப் பின் யஹ்யா அல் புவைத்தி ரஹிமஹுல்லா. அதே போன்றுதான் ஹர்மலா அத்துஜைபி ரஹிமஹுல்லா, அர்ரபீ பின் சுலைமான் அல் ஜீசி ரஹிமஹுல்லா. முன்னால நாங்க பேசினோம், அர்ரபீ என்ற பெயர்ல இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு 2 மாணவர்கள் இருந்தார்கள், அர்ரபீ அல் முராதி, அர்ரபீ அல் ஜீசி. எனவே அர்ரபீ பின் சுலைமான் அல் ஜீசி ரஹிமஹுல்லா. அதே போன்றுதான் இஸ்மாயில் பின் யஹ்யா அல் முஸனி ரஹிமஹுல்லா. அதே போன்று யூனுஸ் பின் அப்துல் அலா ரஹிமஹுல்லா. இவர்தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இவரை பார்த்து தான் கேட்டார்கள், யா யூனுஸ் ஹல் ஜுர்தல் பக்தாத்,
அவர் இல்லை என்று சொன்ன போது சொன்னார்கள் மா ரஅய்த துன்யா என்பதாக சொன்னார்கள். அதே போன்றுதான் அர் ரபீ பின் சுலைமான் அல் முராதி ரஹிமஹுல்லா, இவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு சொல்லப்படும் ருவாத்துல் மத்ஹபில் ஜதீத் ஃபி மிஸ்ர் என்பதாக சொல்லப்படும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய கதீமான கவுலுகளை ரிவாய செய்யக்கூடிய இமாம்களாக இருக்கட்டும், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஜதீதான கவுலை ரிவாய செய்யக்கூடிய இமாம்களாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு நபர்களை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஷாஃபிஈ மதுஹப் வளரும் விடயத்தில் இந்த ரெண்டு சாராரும் தங்களை அர்ப்பணித்தவர்கள் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஏனைய இமாம்கள் முன்னால நாங்கள் சொன்னோம், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் கூட அவரை தொட்டும் சொல்லுகிறார்கள். அல்லைஸ் பின் சஅத் ரஹிமஹுல்லா இவர்களை பொறுத்தவரைக்கும் மிஸ்ருல மிகப்பெரிய ஆலிமாக இருந்தவர். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் கூட, யஹ்யா இப்னு புகைர் ரஹிமஹுல்லா அவர்கள் கூட, இவங்க மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்கள், அவர்கள் கூட சொல்லுகிறார்கள் அல்லைசு அஃப்கஹு மின் மாலிக், மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை விடவும் லைஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் அக்ஸரு ஃபிக்ஹன் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனாலும் கைசேதம் என்னவென்றால் அவர்களுடைய மாணவர்கள் என்ன செய்யல, அவர்களுடைய இல்மை ஒன்று சேர்க்கவில்லை. ஆனால் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த இல்மை அவர்கள் ஒன்று சேர்க்கிறார்கள், அவர்களுடைய குத்துபுகளை கிதாபுகளை ஒன்று சேர்க்கிறார்கள், அதனை மக்களுக்கு பாடங்களாக நடாத்துகிறார்கள். அதன் மூலமாக இன்று வரைக்கும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் தோற்றுவித்த அந்த மதுஹப் இன்று வரைக்கும் எங்களுடைய பகுதிகளிலே தொடராக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த மாணவர்கள்ல மிக பிரபல்யமான ஒருத்தர் தான் இமாம் முஸனி ரஹிமஹுல்லா அவர்கள். இமாம் முஸனி ரஹிமஹுல்லா அவர்கள், முஸனி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய குத்துபுகள் அவர்களுடைய இல்மை என்ன செய்கிறார்கள், ஒன்று சேர்க்கிறார்கள். ஒன்று சேர்த்து இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த மதுஹபிலே இமாம் அவர்களுடைய கிதாபுகளை மையமாக வைத்து ஒரு முக்தசரை என்ன செய்கிறார்கள், எழுதுகிறார்கள். அந்த முக்தசருக்கு பெயர் சொல்லப்படும் முக்தசருல் முஸனி என்பதாக சொல்லப்படும். முக்தசருல் முஸனி என்பதாக சொல்லப்படும். முக்தசருல் முஸனி இமாம் முஸனி ரஹிமஹுல்லா அவர்களுடைய முக்தசர். அதே போன்றுதான் முக்தசர் அல் புவைத்தி, இமாம் புவைத்தி ரஹிமஹுல்லா அவர்களும் கூட இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த கிதாபுகளை மையமாக வைத்து தானும் ஒரு முக்தசரை உருவாக்கினார்கள். அந்த முக்தசருக்கு சொல்லப்படும் முக்தசர் அல் புவைத்தி என்பதாக சொல்லப்படும். முக்தசர் அல் புவைத்தி என்பதாக சொல்லப்படும். ஆனாலும் இமாம் புவைத்தி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்கள்ல அக்பர் மின் தலாமீதில் இமாம் ஷாஃபிஈ என்பதாக சொல்லுவோம். ஆனாலும் இமாம் முஸனி ரஹிமஹுல்லா அவர்களுடைய முக்தசர் தான் இது மஷூராக ஆகிட்டு. அதனுடைய ஹஜ்மில் அது சிறியதாக இருந்தாலும் அது நஷர்ல பெரியதாக நிச்சயித்து விட்டது ஆகிவிட்டது. எனவே மிக பிரபல்யமான முக்தசர்கள் தான் ஒன்று முக்தசருல் புவைத்தி, அதே போன்று முக்தசர் அல் முஸனி. இதுல முக்தசர் அல் புவைத்தியை விடவும் முக்தசர் அல் முஸனியை பொறுத்த வரைக்கும் இது மிக பிரபல்யமாக ஆகிவிட்டது. எந்த அளவுக்கு அதனுடைய பிரபல்யம் காணப்பட்டதென்றால் அந்த காலத்து அரசர்கள் கூட தன்னுடைய அரச சபையிலே முக்தசர் அல் முஸனிக்கு முன்னுரிமை கொடுத்து தன்னுடைய அந்த அரச சபையில் முக்தசர் அல் முஸனியை வைத்திருந்தார்கள். முக்தசர் அல் முஸனியை அன்றைய அரசர்கள் கூட தன்னுடைய அந்த அரச சபைகளிலே வைத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அன்றைய பெண்கள் அவர்கள் பெண் பேசப்பட்டால்
தன்னை திருமணம் முடிக்கக்கூடிய அந்த கணவன்மார்களை பார்த்து அவர்கள் ஷர்த்தாக நிபந்தனையாக இட்டார்கள், எங்களுக்கு மகர் தருவதாக இருந்தால் எதை தர வேண்டும் தெரியுமா? முக்தசர் அல் முசனியை தர வேண்டும். சுபஹான் அல்லாஹ். அன்றைய அந்த பெண்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருந்திருக்கிறது, இது ஒரு பக்கம். மறுபக்கம் முக்தசர் அல் முசனி எந்த அளவுக்கு பிரபல்யமாக காணப்பட்டிருக்கிறது. அன்றைய பெண்கள் கூட தன்னுடைய கணவன்மார்களிடம் ஷருத்திடுவார்கள். எப்படி? எங்களை நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் உங்களுடைய மகர் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? கட்டாயம் நீங்கள் முக்தசர் அல் முசனியை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலங்களை போன்று இன்றைக்கு எங்களோட காலத்தில் நாங்கள் அச்சில போட்டு உடனே கிதாப் எடுக்க முடியும். ஆனால் அந்த காலம் அப்படி அல்ல. தன்னுடைய கையெழுத்துக்களால் என்ன செய்ய வேண்டும்? எழுத வேண்டும். எனவேதான் தன்னுடைய கையெழுத்துக்களால் எழுதி நீங்க முக்தசர் அல் முசனியை கொண்டு வர வேண்டும் என்பதாக ஷர்த்திட்டார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எனவே முக்தசர் அல் முசனியை பொறுத்த வரைக்கும் இது மிக பிரபல்யமான ஒரு கிதாபாக காணப்பட்டது. இந்த முக்தசர் அல் முசனியை பொறுத்தவரை ஏராளமான உலமாக்கள் இதற்கு ஷரஹ் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஏராளமான உலமாக்கள் இதற்கு முக்தசரம் செய்திருக்கிறார்கள். அத்தாலியகா என்ற பேரிலே அபு தீப் அத்தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அத்தாலியகா என்ற பெயரில் அல் காதி ஹுசைன் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று அத்தாலிகா என்ற பெயரிலே அபு ஹாமித் அல் மர்வசி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அல்லாமா இப்னு சப்பாக் ரஹிமஹுல்லா அவர்கள் அஷாமில் ஃபி ஃபுரூஇ ஷாஃபிஇய்யா என்ற பெயரிலே ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான முக்தசர்கள் அந்த முக்தசர் அல் முசனிக்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் ஏராளமான ஷுரூஹாத்துகளும் இந்த முக்தசர் அல் முசனிக்கு எழுதப்பட்டது. ஏராளமான ஷுரூஹாத்துகள். அதுல மிக பிரபல்யமான ஷுரூஹாத்துகள் 3 இந்த இடத்துல நாங்க பார்ப்போம். அதுல ஒன்றுதான் நிஹாயத்துல் மத்லப் ஃபி திராயத்தில் மத்ஹப் என்று சொல்லக்கூடிய கிதாப். நிஹாயத்துல் மத்லப் ஃபி திராயத்தில் மத்ஹப் என்று சொல்லக்கூடிய கிதாப். இதை பொறுத்த வரைக்கும் இமாமுல் ஹரமைன் அல் ஜுவைனி ரஹிமஹுல்லா அவர்களுக்குரிய கிதாப் நிஹாயத்துல் மத்லப் ஃபி திராயத்தில் மத்ஹப் என்று சொல்லக்கூடிய இந்த கிதாப். அதே போன்று அடுத்ததாக அல் ஹாவி அல் கபீர், அல் ஹாவி அல் கபீர் இமாம் அல்லாமா நாவர்தி ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாப் அல் ஹாவி அல் கபீர். இதுவும் முக்தசர் அல் முசனிக்கு ஷரஹாக எழுதப்பட்ட கிதாப். அதே போன்றுதான் பஹ்ருல் மத்ஹப் என்று சொல்லக்கூடிய கிதாப். இது இமாம் ருயானி ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாப். இதுவும் முக்தசர் அல் முசனிக்கு ஷரஹாக எழுதப்பட்ட கிதாப். எனவே முக்தசர் அல் முசனிக்கு மிக பிரதானமான ஷரஹாக 3 ஷுரூஹாத்துகள் எழுதப்பட்டது. அதில் ஒன்று நிஹாயத்துல் மத்லப் ஃபி திராயத்தில் மத்ஹப், இமாமுல் ஹரமைன் அல் ஜுவைனி ரஹிமஹுல்லா அவர்களுக்குரிய கிதாப். இரண்டாவது அல் ஹாவி அல் கபீர், இமாம் மாவர்தி ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாப். மூன்றாவது பஹ்ருல் மத்ஹப், இமாம் ருயானி ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாப். இதுல நிஹாயத்துல் மத்லப் ஃபி திராயத்தில் மத்ஹப், நிஹாயத்துல் மத்லப் ஃபி திராயத்தில் மத்ஹப், இமாம் ஜுவைனி ரஹிமஹுல்லா, இமாமுல் ஹரமைன் ஜுவைனி ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாப். இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் இந்த கிதாபுக்கு முக்தசராத்துகள் எழுதப்பட்டது. இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் இதற்கு முக்தசராத்துகள் எழுதப்பட்டது. அதில் ஒன்றுதான் இமாம் ஜுவைனி ரஹிமஹுல்லா இவர்களுடைய மாணவர் அபு ஹாமித் அல் கசாலி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த நிஹாயத்துல் மத்லப் ஃபி திராயத்தில் மத்ஹப் என்ற
இமாம் ஜுவைனியுடைய கிதாபை என்ன செய்கிறார்கள், இஹ்திசார் செய்கிறார்கள். செய்து அந்த கிதாபிற்கு பெயர் வைக்கிறார்கள் அல் பசீத் என்பதாக பெயர் வைக்கிறார்கள். அல் பசீத். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் பசீத்தோடு நிறுத்தி கொள்ளவில்லை. மாற்றமாக என்ன செய்கிறார்கள், தன்னுடைய பசீத் நிஹாயத்துல் மத்லப் ஃபி திராயத்தில் மத்ஹப் என்ற இந்த முக்தசருல் முஸனியுடைய ஷரஹ் இமாம் ஜுவைனி ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த கிதாபிற்கு பசீத் என்ற பெயரிலே ஒரு ஷரஹை எழுதிவிட்டு ஒரு முக்தசரை எழுதிட்டு இப்ப இந்த பசீத்தை என்ன செய்கிறார்கள், இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களே பசீத்துக்கு இன்னும் ஒரு முக்தசரை எழுதுகிறார்கள். எழுதிட்டு அதற்கு பெயர் வைக்கிறார்கள் அல் வசீத் என்பதாக பெயர் வைக்கிறார்கள். அதோடும் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் நிறுத்தி கொள்ளவில்லை. உண்மையிலே அபு ஹாமித் அல் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் பல கலைகளில் கால் வைத்து ஒருத்தர் தான் அவர். சுப்ஹான் அல்லாஹ். ஏராளமான கிதாபுகளை கோர்வை செய்திருக்கிறார். ஏராளமான ஃபுனூனுகள் சம்பந்தமாக பேசியிருக்கிறார். எனவே வசீத்தோடு நிறுத்தி கொள்ளவில்லை. என்ன செய்கிறார்கள், தன்னுடைய வசீத்தை மீண்டும் இஹ்திசார் செய்கிறார்கள். செஞ்சிட்டு அடுத்த கிதாப், இந்த கிதாபிற்கு பெயர் வைக்கிறார்கள் அல் வஜீஸ் என்பதாக பெயர் வைக்கிறார்கள். எனவே முக்தசர் அல் முஸனி இதற்குரிய ஷரஹதான் நிஹாயத்துல் மத்லப். இந்த நிஹாயத்துல் மத்லப இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் இஹ்திசார் செய்து பசீத் என்ற ஒரு கிதாபை எழுதுகிறார்கள். இந்த பசீத்தை இஹ்திசார் செய்து அல் வசீத் என்ற ஒரு கிதாபை எழுதுகிறார்கள். இந்த வசீத்தை இஹ்திசார் செய்து அல் வஜீஸ் என்ற ஒரு கிதாபை எழுதுகிறார்கள். எழுதிட்டும் கூட இமாம் அபு ஹாமித் அல் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் ஓயல்ல மாற்றமாக என்ன செய்கிறார்கள், நேரடியாக என்ன செய்கிறார்கள், முக்தசர் அல் முஸனியிடம் போகிறார்கள். முக்தசர் அல் முஸனிய நேரடியாக என்ன செய்கிறார்கள், இஹ்திசார் செய்கிறார்கள். நேரடியாக இஹ்திசார் செய்து அதற்கு பெயரிடுகிறார்கள் அல் ஹுலாசா என்பதாக பெயரிடுகிறார்கள். அல் ஹுலாசா. அதனாலதான் பைத்தில சொல்லுவார்கள், ஹர்ரல் மத்ஹப ஹிபுருன் அஜ்ஜலல்லாஹு பி ஹலாஸா பிபஸீத்தின் வவஸீத்தின் வவஜீஸின் வஹுலாஸா என்பதாக சொல்லுவார்கள். எனவே பசீத், வசீத், வஜீஸ் இது மூணுமே ஒவ்வொன்றுக்கும் இஹ்திசாரன் எழுதப்பட்டது இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களால். ஆனால் ஹுலாசாவை பொறுத்த வரைக்கும் நேரடியாக முக்தசர் அல் முஸனிக்கு செய்திருக்கிறார்கள், இஹ்திசார் செய்து ஹுலாசா என்ற பெயரிலே எழுதியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் அல் ஹாவி அல் கபீரை பொறுத்த வரைக்கும் இமாம் மாவர்தி ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாப். இந்த கிதாபிற்கு தானே என்ன செய்திருக்கிறார்கள், முக்தசர் செய்திருக்கிறார்கள். அதை இஹ்திசார் செய்து அல் இக்னாஉ ஃபி ஃபிக்ஹி ஷாஃபிஈ என்பதாக என்ற பெயரிலே இமாம் மாவர்தி ரஹிமஹுல்லா அவர்களே என்ன செய்திருக்கிறார்கள், தன்னுடைய கிதாபை இஹ்திசார் செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் நிஹாயத்துல் மத்லபை இஹ்திசார் செய்து பசீத் என்று கிதாப் எழுதினார்கள். பசீத்தை இஹ்திசார் செய்து வசீத் என்று எழுதினார்கள். இந்த வசீத்தை இஹ்திசார் செய்து வஜீஸ் என்பதாக எழுதினார்கள். இந்த வஜீஸை பொறுத்தவரைக்கும் இந்த வஜீஸ் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் வசீத் என்ற தந்த கிதாபுக்கு இஹ்திசார் செய்ததுதான் இந்த வஜீஸ். இந்த வஜீஸை இஹ்திசார் செய்கிறார்கள் யாரு, ஷாஃபிஈ மதுஹபிலே மிக பிரபல்யமாக பேசப்படக்கூடிய இமாம் தான் இமாம் ராஃபிஈ ரஹிமஹுல்லா. இந்த இமாம் ராஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள், இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களுடைய வஜீஸை இஹ்திசார் செய்கிறார்கள். இஹ்திசார் செய்து அதற்கு பெயரிடுகிறார்கள் எப்படி, அல் முஹர்ரர் என்பதாக பெயரிடுகிறார்கள். யாரு, இமாம்
ராஃபிஇ ரஹிமஹுல்லா அவர்கள். எனவே முஹர்ரரை பொறுத்த வரைக்கும் இது முக்தசருல் வஜீஸ், வஜீஸை இஹ்திசார் செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இமாம் ராஃபிஇ ரஹிமஹுல்லா அவர்களுடைய முஹர்ரர் என்ற இந்த கிதாபை, வஜீஸுக்கு இஹ்திசாரன் எழுதப்பட்ட இந்த முஹர்ரர் என்ற கிதாபை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இஹ்திசார் செய்கிறார்கள். இஹ்திசார் செய்து ஒரு கிதாபை எழுதுகிறார்கள். அதற்கு பெயரிடுகிறார்கள் அல் மின்ஹாஜ் என்பதாக பெயரிடுகிறார்கள். மின்ஹாஜு தாலிபீன் வ உம்தத்துல் முஃப்தீன் என்ற கிதாப். இந்த கிதாபை கோர்வை செய்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், மின்ஹாஜை பொறுத்த வரைக்கும் ஷாஃபிஈ மதுஹபில மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்த ஒரு கிதாபு தான் இந்த மின்ஹாஜு தாலிபீன். ஷாஃபிஈ மதுஹபில மிக அதக்காக பேசப்படக்கூடிய ஒரு கிதாபு தான் மின்ஹாஜு தாலிபீன். எனவே முஹர்ரருக்கு முக்தசராக இமாம் நவவி ரஹிமஹுல்லா என்ன செய்கிறார்கள்? மின்ஹாஜ் என்ற கிதாபை தொகுக்கிறார்கள். அதற்கு பிறகு ஜக்கரியா அல் அன்சாரி ரஹிமஹுல்லா, ஜக்கரியா அல் அன்சாரி ரஹிமஹுல்லா அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் மின்ஹாஜை என்ன செய்கிறார்கள்? இஹ்திசார் செய்கிறார்கள். இஹ்திசார் செய்து அவர்கள் ஒரு கிதாபை எழுதுகிறார்கள். அந்த கிதாபிற்கு பெயர் வைக்கிறார்கள் மன்ஹஜு துல்லாப் என்பதாக பெயரிடுகிறார்கள். மன்ஹஜு துல்லாப் என்பதாக பெயரிடுகிறார்கள். அதற்கு பிறகும் ஏனைய உலமாக்கள் வந்தார்கள். மன்ஹஜு துல்லாப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜக்கரியா அல் அன்சாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த கிதாபை கூட இஹ்திசார் செய்து அதற்கு நஹ்ஜு தாலிப் என்றும் என்ன செய்திருக்கிறார்கள்? பெயரிட்டிருக்கிறார்கள். எனவே இதுதான் கிதாபுகளுடைய இந்த தோன்றல். இதுதான் கிதாபுகளுடைய அந்த தோன்றலை நாங்கள் என்ன செய்கிறோம்? பேசிட்டு வரோம். அந்த அடிப்படையில் பாருங்க, இன்னும் ஒரு தடவை நான் சொல்றேன். முக்தசர் அல் முஸனிக்கு இமாமுல் ஹரமைன் அல் ஜுவைனி ரஹிமஹுல்லா அவர்கள் இஹ்திசார் செய்கிறார்கள் நிஹாயத்துல் மத்லப் என்று சொல்லி. இந்த நிஹாயத்துல் மத்லபுக்கு இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு இஹ்திசார் செய்கிறார்கள் அல் பஸீத் என்று சொல்லி. இந்த பஸீத்த இமாம் கஸாலி ரஹிமஹுல்லா அவர்களே மீண்டும் இஹ்திசார் செய்து அதற்கு அல் வசீத் என்று பெயரிடுகிறார்கள். திரும்ப வசீத்தை இஹ்திசார் செய்து அதற்கு வஜீஸ் என்று பெயரிடுகிறார்கள். இந்த வஜீஸ இமாம் ராஃபிஇ ரஹிமஹுல்லா அவர்கள் இஹ்திசார் செய்து அல் முஹர்ரர் என்று பெயரிடுகிறார்கள். இந்த முஹர்ரரை இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் இஹ்திசார் செய்து அதற்கு மின்ஹாஜ் என்பதாக பெயரிடுகிறார்கள். இந்த மின்ஹாஜை பொறுத்த வரைக்கும் இந்த மின்ஹாஜ் என்பது ஷாஃபிஈ மதுஹபில மிக உயர்ந்த ஒரு கிதாபாக இருக்கிறது. இந்த கிதாபிற்கு ஏராளமான உலமாக்கள் ஷரஹ் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு? கிட்டத்தட்ட 100ஐயும் தாண்டி விட்டது. அந்த அளவுக்கு இந்த மின்ஹாஜுக்கு உலமாக்கள் ஷரஹ் எழுதியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் இன்னும் சில உலமாக்கள் இதனை இஹ்திசார் செய்திருக்கிறார்கள். இதற்கு முக்தசர்களை எழுதியிருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சில உலமாக்கள் இதற்கு நதுமுகளை எழுதியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இதனை கவி வடிவிக்க செய்திருக்கிறார்கள், மாற்றி இருக்கிறார்கள். அதே போன்றுதான் இன்னும் சில உலமாக்கள் இதற்கு யாராத் எழுதியிருக்கிறார்கள். இன்னும் சில உலமாக்கள் இதற்குரிய இஸ்திதுலால் அடிப்படையில் என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த மின்ஹாஜை எழுதியிருக்கிறார்கள். இப்படி பல அமைப்பில் சேவை செய்யப்பட்ட ஒன்றுதான் இந்த மின்ஹாஜு தாலிபீன் வ உம்தத்துல் முஃப்தீன் என்று சொல்லப்படக்கூடிய ஷாஃபிஈ மதுஹபிலே மிக பிரபல்யமாக பேசப்படக்கூடிய இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களுக்குரிய கிதாப். அந்த வகையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த மின்ஹாஜு தாலிபீனை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் மின்ஹாஜு தாலிபீன் இதற்கு ஏராளமானவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஷரஹ் செய்திருக்கிறார்கள். இந்த மின்ஹாஜு தாலிபீனுக்கு ஏராளமானவர்கள் ஷரஹ் செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஏராளமானவர்கள் இதற்கு ஹாஷியாக்கள் கூட, அந்த ஷுரூஹாத்துகளுக்கு ஹாஷியாக்கள் கூட என்ன செய்திருக்கிறார்கள்? எழுதியிருக்கிறார்கள். எனவே ஷரஹ் செய்த இந்த கிதாபை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில்
ஏராளமான கிதாபுகள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான 4 ஷரஹுகளை இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில விஷயங்களை பேசினதுக்கு பின்னால நாங்க பார்ப்போம். எனவே மின்ஹாஜுத் தாலிபீனை பொறுத்த வரைக்கும் ஏராளமான உலமாக்கள் அதற்கு ஷரஹ் செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஏராளமான உலமாக்கள் அதற்கு இஹ்திசார் செய்திருக்கிறார்கள். அதில் முக்தசரன் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் ஒருத்தர் தான் ஜக்கரியா அல் அன்சாரி ரஹிமஹுல்லா அவர்கள். எனவே ஜக்கரியா அல் அன்சாரி ரஹிமஹுல்லா அவர்கள் மன்ஹஜு துல்லாப் என்ற பெயர்ல இந்த மின்ஹாஜு தாலிபீன முக்தசராக எழுதியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஏராளமான உலமாக்கள் இதனை நலும் வடிவில் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் தான் இமாம் திமியரி ரஹிமஹுல்லா. கிட்டத்தட்ட 3000 பைத்துகளாக நிஷைதிருக்கிறார்கள், இதனை எழுதியிருக்கிறார்கள். அதே போன்றுதான் தற்காலத்திலும் கூட பல நதுமுகள் நிச்சயப்பட்டிருக்கிறது, இந்த மின்ஹாஜுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் இஸ்திதுலால் அடிப்படையிலும் கூட இந்த மின்ஹாஜுக்கு கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாமா இப்னுல் முலக்கின் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இஸ்திதுலால் அடிப்படையில் இந்த மின்ஹாஜு தாலிபீனுக்கு ஒரு கிதாபை எழுதி அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள் துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ் பி அதில்லத்தில் மின்ஹாஜ் என்பதாக எழுதியிருக்கிறார்கள். துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ் பி அதில்லத்தில் மின்ஹாஜ் என்பதாக பெயரிட்டிருக்கிறார்கள். ஃபிக்ஹ்ல துஹ்ஃபா என்ற ஒரு கிதாபு பேசப்படும். அல்லாமா இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாப். எனவே இந்த இடத்துல நாங்க அந்த கிதாபை நினைக்கிறல்ல, இது வேற கிதாப். துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ் பி அதில்லத்தில் மின்ஹாஜ் என்பது அல்லாமா இப்னு முலக்கின் ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாப். இது மின்ஹாஜு தாலிபீனுக்கு இஸ்திதுலால் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு கிதாப். இன்னும் ஒரு கிதாப் இருக்கிறது துஹ்ஃபத்துல் முஹ்தாஜ் ஷரஹுல் மின்ஹாஜ் என்று சொல்லப்படக்கூடிய கிதாப். அல்லாமா இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹிமஹுல்லா அவருக்குரிய கிதாப். இது மின்ஹாஜு தாலிபீனுக்கு ஷரஹாக எழுதப்பட்ட கிதாப். எனவே ரெண்டுக்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. இஸ்திதுலால் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், உதாரணமாக இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்கள் மின்ஹாஜு தாலிபீன்ல சொல்லுகிறார்கள், எப்படி அல்மா உல் கலீலை பொறுத்த வரைக்கும் அது நஜீஸ் விழுவதின் மூலமாக அது நஜீஸாகிவிடும் என்று எழுதியிருக்கிறார்கள் என்றால், இப்ப இஸ்திதுலால் அடிப்படையில் எழுதப்பட்ட கிதாபில் நாங்க பார்ப்போமாக இருந்தால் அதை விவரித்து எழுதுவார். எப்படி وذلك لحديث ابن عمر الذي رواه أبو داود إذا بلغ الماء كلتين لم يحمل الخبث. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் هذا حديث حسن رواه فلان وفيه فلان, இப்படியாக இதனுடைய ஷாஹிதுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நெஷிவார் இதனை மெருகூட்டி எழுதப்படக்கூடிய ஒரு கிதாப். எனவே இதன் மூலமாக எங்களுக்கு விளங்கும் இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை மின்ஹாஜில என்ன செய்யல, தன்னை இஷ்டப்படி கொண்டு வரவில்லை, ஒவ்வொன்றையும் ஆதாரத்துடன் தான் வைத்திருக்கிறார் என்பதை இஸ்திதுலால் மூலமாக தெளிவுபடுத்தப்படக்கூடிய கிதாப். இந்த அமைப்பிலும் என்ன செய்திருக்கிறார்கள், இமாம்கள் கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் ஒருத்தர் தான் அல்லாமா இப்னு முலக்கின் ரஹிமஹுல்லா அவர்கள். அதே போன்றுதான் மின்ஹாஜு தாலிபீனுக்கு இஅராப் அடிப்படையிலும் கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் இஅராப் அடிப்படையில் இந்த கிதாபுக்கு இஅராப் செய்து அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் துர்ரத்து தாஜ் பி இஅராபில் முஷ்கிலில் மின்ஹாஜ் என்பதாக பெயரிட்டு இருக்கிறார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். எனவே மின்ஹாஜு தாலிபீனை பொறுத்த வரைக்கும் ஏராளமான உலமாக்கள் அதற்கு ஷரஹ் செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய எங்களுடைய பாடத்துல மின்ஹாஜு தாலிபினுடைய ஷரஹகள் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். அதே போன்றுதான் இஹ்திசார் அடிப்படையில் எழுதியிருக்கிறார்கள், நதும் அடிப்படையில் எழுதியிருக்கிறார்கள், இஸ்திதுலால் அடிப்படையில் எழுதியிருக்கிறார்கள், இஅராப் அடிப்படையில் எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் உரிய கிதாபுகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதோட எங்களோட பாடத்தை நாங்கள் முடித்து கொள்ளுவோம். வரக்கூடிய பாடத்தில் மின்ஹாஜு தாலிபீனுடைய ஷரஹகள் சம்பந்தமாக பார்த்துவிட்டு தொடராக எங்களுடைய பாடத்தை நாங்கள் எடுத்து சொல்லுவோம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.